தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னையோட செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எய்ட்னு ஒரு டெக்னிக் எப்படி வந்து பீப்பிள பர்சுவேட் பண்ண. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை மற்றவங்க கிட்ட எப்படி நான் கொண்டு போய் சேர்க்கறது, அதை அவங்க மனசார எப்படி ஏத்துக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஒரு போட்டோ காமிப்பேன், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றது நீங்க கெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு இன்கிரியன்ட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? கேன் எனி ஒன் டைப் இன் த சாட் பாக்ஸ்? இந்த ஆன்சர் நான் இன்னும் பார்க்க முடியல. இந்த ஒரு இன்கிரிடியன்ட வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்? எஸ் தங்கம், எஸ் பின்னி, கோபி, எஸ் பிரியாணி தான் ஆஃப் கோர்ஸ். இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா, பிரியாணி வந்து ஒரு எமோஷன் ஆச்சு. பிரியாணி பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா வந்து லைக் இந்த எய்ட் ஓகே. இப்ப பிரியாணியே மறந்துருக்கு. இப்போ வாங்க செஷனுக்குள்ள வந்துருக்கு. டெஃபினட்டா வந்து உங்க லஞ்சுக்கு பிரியாணி கிடைக்கும். ஓகே. சோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எய்ட்னு ஒரு டெக்னிக் பார்க்க போறோம். இந்த டெக்னிக்ல வந்து என்னன்னா வந்து 3 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒருத்தர பர்சுவேட் பண்றதுக்கு நம்ம ஒரு விஷயம் புதுசா ஒரு விஷயம் வச்சிருக்கோம். இல்ல ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு வாட்டர் கேன நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? செல் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஓகேங்களா? என்னன்னா வந்து இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த வாட்டர் கேன நான் ஈஸியா என்னால செல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்றோம்? அட்டென்ஷன். ஓகே, ஐ அம் லிசனிங். ஒரு விஷயத்தை நீங்க மத்தவங்க சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க லிசனிங் மோட் கொண்டு வரணும். அந்த லிசனிங் மோட் கொண்டு வரது தான் வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் பிரியாணியை யூஸ் பண்ணேன். ஸோ நீங்க எங்கெங்கேயோ உங்க மைண்ட் எங்கெங்கேயோ இருந்திருக்கும். இப்போ இந்த செஷனுக்குள்ள கம்ப்ளீட்டா வந்திருப்பீங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும்போது, ஒருத்தரை பர்சுவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க லிசனிங் மோடு கொண்டு வரணும். அந்த லிசனிங் மோடு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எப்பயும் வந்து ஒன் அண்ட் ஒன் கான்வர்சேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தவங்களை அதிகமா பேச வைங்க, நீங்க கொஞ்சமா பேசுங்க. அப்படி நீங்க கொஞ்சமா பேசும்போது மத்தவங்க அதிகமா பேச வைக்கும் போது நீங்க அவங்களை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ நீங்க ஒரு கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு கஸ்டமர் போனா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா வந்து ஒருத்தங்க பர்சுவேட் பண்ணும்போது அவங்க அட்டென்ஷனை கொண்டு வரணும். அட்டென்ஷனை கொண்டு வரதுக்கு அவங்க லிசனிங் மோடு கொண்டு வரலாம். ஓகே, அந்த லிசனிங் மோடுக்கு எப்படி கொண்டு வரலாம்? எனி ஐடியா அப்படி இருந்ததுன்னா சாட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க. ஓகே, நானே சொல்லிடுறேன். ஓகே. சோ ஒருத்தவங்க லிசனிங் மோட் கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் கேன் நான் செல் பண்றேன்னா, இந்த வாட்டர் கேன காமிச்சு, ஓகே சக்திவேல் சார் இந்த வாட்டர் கேன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் வாட்டர் கேன். அவரு வந்து என்ன சொல்லுவாரு? இந்த வாட்டர் கேன் பத்தி எனக்கு தெரிஞ்சா தெரியும்னு சொல்வாரு. தெரியலன்னா, இல்லைங்க எஸ்டிகே எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. நீங்களே சொல்லுங்கன்னுவாரு. அப்ப அவரே வந்து தெரியல சொல்லுங்க அப்படின்னும்போது என்னன்னா வந்து அவர் லிசனிங் மோடு கம்ப்ளீட்டா வருவாரு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவருக்கு தெரியும். ஓகேங்களா? தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணாருன்னா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியும் அவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு. நான் இன்னும் எவ்வளவு சொல்லலாம். எத சொல்லணும், எத சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அ கிரிப்டோ நெறைய பேர் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். கிரிப்டோ வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து நான் பெல்டெக்ஸ்ல இருக்கேன், இத பண்ணலாம் அப்படின்னா யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? உங்களுக்கு கிரிப்டோ பத்தி என்ன தெரியும்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது அவங்க சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல நீங்க கேட்க வேண்டிய 2வது கொஸ்டின் என்னன்னா வந்து, ஹவ் ஓப்பன் மைண்டட் ஆர் யூ? ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சக்திவேல் சார் கிட்ட இந்த வாட்டர் கேன் பத்தி என்ன தெரியும் நான் கேட்டேன். அவருக்கு எதுவும் தெரியாதுன்ட்டாரு. ஓகேங்களா? சார் நீங்க எந்த அளவுக்கு திறந்த மனசோட இருக்கீங்க? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இந்த வாட்டர் கேன பத்தி புதுசா எதனா ஒரு விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது, அவர் எஸ்ன்னு சொல்லுவார். ஓகேங்களா? அப்படி எஸ்ன்னு சொல்லும்போது, ஹி இஸ் ஓப்பன் டூ நோ வாட் இட் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வரும். இந்த 2 சிம்பிள் கொஸ்டின் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து மத்தவங்க பர்சுவேட் பண்ணும்போது இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்க தெரிஞ்சத சொல்லுவாங்க, தெரியாததெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இத பத்தி தெரியறதுக்கு இன்னும் நீ ஆசைப்படுறியா? ஹவ் ஓப்பன் மைண்டட் ஆர் யூ? இந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கம்ப்ளீட்டா வந்து அந்த கான்வர்சேஷன்க்குள்ள அவங்க வருவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்ஸ் பார்ட் 1 ஓகேங்களா? அட்டென்ஷன் எப்படி கிராப் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா இருந்ததுன்னா just type yes in the chat box. Yes. Thank you. நெக்ஸ்ட் பார்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குவிஸ். ஓகேங்களா? இந்த பிக்சரை பார்த்துட்டு என்ன வார்த்தை இதுல இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பிக்சரை பார்த்து இதுக்குள்ள என்ன ஒரு வார்த்தை இடனா இருக்குன்னு சொல்லுங்க. எஸ் ராஜசேகர், தேங்க்யூ. இட்ஸ் பார்ட்டி. ஓகே, நான் அடுத்த பிக்சருக்கு போயிடுறேன். இதுக்குள்ள என்ன வார்த்தை இடனா இருக்கு? இந்த பிக்சருக்குள்ள ஒரு வார்த்தை இடன் பண்ணிருக்கேன். அது என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க. அடுத்த பிக்சருக்கு நான் போயிட்டேன்.
எக்ஸலண்ட் ராஜசேகர், செம்ம ஃபாஸ்டா இருக்கீங்க. கீர்த்தனா, தேங்க்யூ சோ மச். எர்த். ஓகே, நம்பர் 3. ஓகே, இந்த இந்த பிக்சருக்குள்ள என்ன வார்த்தை இருக்கு? என்னையா இந்த ஆளு காலையிலே வந்து பிரியாணி காமிக்கிறான், கண்ணை டெஸ்ட் பண்றான். கிரே, எக்ஸலண்ட் தளபதி, கீர்த்தனா, தங்க, முத்துமாலை, ஜெயஸ்ரீ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ணேன்? வாட் ஐ டிட், இந்த 3 பிக்சரை காமிச்சு என்ன பண்ணேன்? ஓகே, ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகேங்களா? நீங்க எங்கெங்கேயோ இருந்திருப்பீங்க. ஓகே, இவன் என்ன சொல்ல போறான்னு அப்படின்னு ஒரு தாட்லயே இருந்திருப்பீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ள வந்திருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்கோட செகண்ட் பார்ட் என்னன்னா வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அட்டென்ஷன், அதுல 2 பார்ட்டும் 2 கொஸ்டின். ஒன்னு வந்து வாட் யூ நோ அபவுட் திஸ், அப்புறம் ஹவ் ஓப்பன் மைண்டட் ஆர் யூ அப்படின்னு சொல்லும் போது அந்த அட்டென்ஷன் ட்ராப் பண்ணி அவங்க லிசனிங் மோடு கொண்டு வரட்டும். ஓகேங்களா? லிசன் பண்ணும் மோட்ல நம்ம ஒரு விஷயத்தை வைக்கும் போது, இந்த வாட்டர் கேன் வைக்கும் போது என்ன பண்ணணும்னா அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல வந்து நான் அந்த ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட் நான் சொல்லணும், ஏன் இதை நீங்க வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஸோ அதுக்கு என்னன்னா வந்து 2 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்க, ரைட் வேர்ட்ஸ் கேன் ஹேவ் அ ப்ரொஃபவுண்ட் இம்பாக்ட் ஆன் யுவர் பிஹேவியர். ஒரு கரெக்டான வார்த்தை நம்ம கரெக்டான இடத்துல சொன்னோம்னா அது நம்மளோட வாழ்க்கையோட பிஹேவியர், நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட நடத்தையே மாத்திரும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அந்த விக்ரம் மூவி பார்த்துருங்க, கமலஹாசன். ஓகேங்களா? அண்ட் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும்போது வீரன் என்ன சொல்லுவான், பாத்துக்கலாம்டா. அந்த ஒரு வார்த்தை போது செமையான ஒரு எனர்ஜி வந்துடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில எதனா வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது இதை பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது ஒரு வேற மாதிரி ஒரு எனர்ஜி வந்துடும். ஓகே, எப்படியாவது சமாளிச்சு வெளியே வந்துடலாம் தோணும். அந்த மாதிரிதான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? 2 விதத்துல பண்ணலாம், நிறைய விதங்கள் இருக்கு. இந்த டெக்னிக்ல என்னன்னா வந்து ஜஸ்ட் இமேஜின் அப்படின்னு ஒரு வார்த்தை ரொம்ப 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 பவர்ஃபுல். ஒரு 20 இயர்ஸ் பேக் இந்த கதையை நல்லா கேளுங்க. எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து இமேஜின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து இந்த கதையை கேளுங்க. 20 இயர்ஸ் பேக் வந்து ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் போகணும். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு. செமையான வெய்ய காலம். 12 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. ட்ரெயின் மிஸ் பண்ணதால பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து சேலம் போகணும். அண்ட் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் அவர் அட்டென்ட் பண்ணணும். அவருக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஏசி கார்லயே வந்து ஏசி ட்ரெயின்லயே வந்து போய் பழக்கப்பட்டவர் வந்து திடீர்னு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது பயங்கரமான வெயில், பயங்கரமா வந்து ஸ்வெட் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுக்குது. அப்புறம் பஸ் பாக்குறாரு, ஏசி பஸ் எதுவும் கிடைக்கல, ஒரு கவர்மெண்ட் பஸ் தான் கிடைச்சது. கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டார். ஏறிட்டு பயங்கர ஸ்வெட்டிங், பயங்கர கூட்டம், எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதுல அவர் உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து ஒரு 10 வயசு பையன் வந்து என்ன பண்ணனா, எல்லாரோட மதியிலும் வந்து என்னன்னா வந்து லாட்டரி டிக்கெட் போட்டுட்டே வந்தான். இந்த ஆளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஓகே, நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், ஏசி இல்ல, வெயில் அதிகமா அடிக்குது, இந்த பஸ்ல உட்காந்துட்டோம், கூட்டமா இருக்கு, ஒரே மாதிரி கசகசகன்னு இருக்கு அப்படின்னு ஒரு இரிட்டேஷன் உட்காந்து இருக்காரு. அவர் மடியிலையும் போய் இந்த பையன் வந்து லாட்டரி டிக்கெட் போட்டா. இந்த ஆளுக்கு லாட்டரி டிக்கெட்டே சுத்தமா பிடிக்காது. இந்த ஆளுக்கு லாட்டரி டிக்கெட்டே சுத்தமா பிடிக்காது. பார்த்தோன்னே இன்னும் இரிட்டேஷன் ஆகுது. அவனுக்கு பிடிச்ச 2 அடி அடிக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்கு. உங்களுக்கு ஒரு சில இடத்துல அந்த மாதிரி தோணி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோபத்துல அவர் இருக்கும்போது அந்த பையன் வரான். பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். அவர் வந்து அந்த இரிட்டேஷன் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கம்மியாகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் கேட்கிறான் ஒரே வார்த்தை, சார் எத்தனை வருஷம் தான் சார் இந்த பஸ்லயும் இந்த வெயிலையும் நீங்க போயிட்டே இருப்பீங்க, ஒரு ஏசி கார் வாங்க கூடாதா சார், இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குங்க, ஜஸ்ட் 10 ரூபாய் தான், 10 லட்ச ரூபாய் விடும் சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளோட மூஞ்சில அப்படியே ஒரு சந்தோஷம். ஓகேங்களா? அந்த ஆள் அந்த டைம்ல வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கல, 10 லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு போனான். சோ அப்ப பாருங்க, ஒரு சின்ன பையன், ஓகேங்களா, ஒரு சின்ன விஷயத்த ஒரு விஷயத்த வந்து அவன் சேல் பண்றான். அது என்ன பண்றான்னா அவங்களை விஷுவலைஸ் பண்ண வைக்கிறான். இமேஜின் பண்ணி பாருங்க, இது கிடைச்சா உங்க வாழ்க்கை எப்படி மாறும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானர், ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டா இருந்தேன்னா, நான் வந்து ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவங்க நான் பேசும்போது, ஓகே சார், உங்களோட பசங்களோட இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களோட பசங்களுக்கு கல்யாணத்துக்கு நீங்க இப்ப இருந்து பைசா போட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து ஒரு பெரிய தொகை இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம், இல்ல படிக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க விஷுவலைஸ் பண்ண வச்சீங்கன்னா தே வில் டெஃபினெட்லி வில் சே எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து ஹவு டு யூ ஃபீல். ஓகேங்களா? இது கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த எக்ஸ்பிரஷன் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஹியூமன் பீயிங் ஆர் எமோஷனல் பீயிங் சொல்லுவாங்க. அந்த எமோஷன்ஸை நீங்க ஃபீல் பண்ண வச்சீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட வச்சீங்கன்னா டெஃபினட்டா அவங்க உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து அட்டென்ஷன், செகண்ட் பார்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் பார்ட் வந்து என்னன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் டிசிஷன் எடுக்கிறது. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் வந்து என்னன்னா வந்து அவங்க லிசன் பண்ண வச்சிட்டேன், என்னோட ப்ராடக்ட் எவ்வளவு பெஸ்ட்ன்றது நான் அவங்களுக்கு புரிய வச்சிட்டேன். தேர்ட் வந்து அவங்க டிசிஷன் எடுக்க வைக்கிறேன். அந்த டிசிஷன் எடுக்கிறது பியூட்டிஃபுல்லான லாஸ்ட் பார்ட் என்ன வந்து யூ ஆல்வேஸ் சே, ஓகேங்களா,
the way I see it, you have 3 options. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் டெக்னிக், பவர் ஆஃப் 3ன்னு சொல்லுவாங்க. the way I see it, you have 3 options. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குன்னா troublesome status quo அப்படின்னா வந்து ஒரு சிக்கலான ஒரு இது. ரெண்டாவது வந்து என்னன்னா laborious alternative அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரொம்ப உழைப்பு போட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? மூணாவது வந்து என்னன்னா வந்து ஆப்ஷன் யூ வாண்ட் தம் டு பிக். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் வந்து பிரியாணி பிடிக்கும், இந்த பிரியாணி நான் சேல்ஸ் பண்ணும் அப்படின்னா, ஓகேங்களா, இதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூ கேன் ஸ்டிக் வித் த சேம் ஓல்ட் அன்சாட்டிஸ்ஃபைட் மீல் நீங்க சாப்பிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு மீல்ஸ், அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற ஒரு மீலை சாப்பிடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குறேன், இல்ல நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ கேன் குக். ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்றேன்னா, என்ஜாய் யுவர் டெலிஷியஸ் அசல் ஃப்ரீ பிரியாணி ஃபார் ஜஸ்ட் 150 rupees. இப்ப இந்த பொருளை விற்கணும்னா, ஓகேங்களா, எப்பயும் 3 ஆப்ஷன் கொடுங்க. அந்த 3 ஆப்ஷன்ல லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பிக் பண்ற ஆப்ஷன் நீங்க கொடுங்க. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க கொடுக்குற ஆப்ஷன் ஈஸியா அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சோ உங்க ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கொடுக்காதீங்க, உங்க ஆப்ஷனை எப்பவுமே லாஸ்ட்ல கொடுங்க. இந்த மாதிரி ஓகேங்களா, இது ஒரு சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து நம்ம இந்த விஷயம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது இன்னும் டைம் இருந்தா இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி, நான் ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு சர்வீஸ் செல் பண்றேன்னா இந்த டெக்னிக் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா வந்து நீங்க அங்க பேசும்போது, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது ஈஸியா உங்களால வந்து நீங்க விற்க வேண்டும்னு நினைச்ச பொருளை ஈஸியா விற்க முடியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் ரொம்ப சிம்பிள். அட்டென்ஷன் கிராப் பண்ணும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிராப் பண்ணும், தென் டிசிஷன் அவங்களை எடுக்க வைக்கணும். அண்ட் குயிக்கா சமரைஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அட்டென்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு வாட் யூ நோ அபவுட் திஸ், ஹவு ஓப்பன் மைண்டட் ஆர் யூ அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஸ்கிரீன் கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஜஸ்ட் இமேஜின், அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இதை வாங்கினா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து உணர வைங்க. ஓகேங்களா? அதை எப்படி ஃபீல் பண்றாங்கன்ற ஒரு வார்த்தையை அவங்க வாயால சொல்ல வைங்க. அப்போ வந்து they are very much into it to buying your product or service. நம்பர் 3 வந்து அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு ஓகேங்களா 3 விதமான ஆப்ஷன் கொடுங்க. அதுல நீங்க என்ன அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற ஆப்ஷனை லாஸ்டா கொடுங்க. ஓகேங்களா? with this I will let right word at right time can make all the difference. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பிடிக்குதோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம செல் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படி செல் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு டெக்னிக்கோ கரெக்டான ஒரு லேர்னிங் இருந்தால் அதை இன்னும் பெட்டரா பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பெல்டைஸ்க்கும் மெட்டா சாம்பியனுக்கும் சக்திவேல் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.